ஓகே ஃப்ரெண்ட்ஸு தான் கால் பண்ணியிருந்தானுங்க. நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ தான் பார்த்தேன். பாவம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரமாக. நான் தான் சொன்னேன்ல, தூங்கிட்டானுங்களாமா. எப்படி தூங்கிட்டானுங்களாமா? இப்போ தான் எந்திரிச்சு கிளம்புறானுங்க. இவனுங்க இப்போ தான் அங்கேருந்து கிளம்பி மேட்டுப்பாளையத்துக்கு போகணும். நம்ம இங்கே கொடைக்கானல்கிட்டே வந்துட்டோம். இவனுங்களை நம்பி நம்ம இருந்திருந்தோம், அவ்வளோதான். இன்னைக்கு எப்படியோ பக்கத்தில் வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரி இது என்ன வேற ஏதோ போட்டுருக்கு, கொட்டக்காராவா, ஓட்டுப்பட்டி. இந்த ஊர்ல தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, அதனால ஓட்டுப்பட்டின்னு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. ஊருக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா திட்டாதீங்க, சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்றேன். ஓகே, ஃபன்னியா வெங்காயம் முட்டை கொடைக்கானல் வந்து வெங்காயம் முட்டை லோடு போகுதுங்க. கொடைக்கானல்ல இருந்து சில காய்கறிகள் கீழே இறங்காது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரட்டா நம்ம சொல்லுவாங்க. கேரட்டு இந்த மாதிரி வந்து விஷயம்லாம் வந்து கொடைக்கானல் வந்து வெளியோ மூலியமா கீழே திண்டுக்கலுக்கு கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து கொடைக்கானல்ல இருந்து இங்க திண்டுக்கல் வந்துடுவாங்க. பொலிரோ பிக்கப்ல பின்னாடி ஏதோ பஸ்ஸுக்காரன எவ்வளோ ஒருத்தன் வரான், லைட்டா ஒதுங்கி கொடுப்போம். இங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? என்னடா எல்லாத்தையும் போறாங்களான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா கேஷுவலா பேசிய பழகியாச்சுங்க. அந்த மாதிரி வராங்க போறாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதான் நமக்கு வருது, வேற ஒன்றும் வரல. மற்றபடி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பேன், ரொம்ப நல்லாவே மரியாதை கொடுப்பேங்க. மரியாதை தர மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், நான் வந்து எல்லாத்துக்குமே மரியாதை தருவேன். அப்பா பசுமையா இருக்குங்க இங்க பாருங்க. அப்பா சாமி, வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். வாழ்க்கைய வந்து இதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கை முழுக்க வேலை, மாசம் ஆனா சம்பளம். காலையில 8-7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவோம். நைட்டு சாயந்தரம் ஒரு 6-6:30 வந்து வேலை முடிஞ்சு வீட்டுல வந்து படுத்துக்குவோம். வருஷம் முழுக்க இப்படியே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து வெறுத்துருங்க. மாசத்துக்கு ஒரு தடவைனாச்சும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரிப் அடிச்சாதான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் முடிஞ்சா மாசம் போக முடியுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கையாச்சும் வந்து நம்ம ட்ரிப்பு போட்டுறணும். ஏன் விரட்டவே கூடாது. டோல்கேட்டா சுங்கச்சாவடி 1 கிலோமீட்டர் மீட்டர். வத்தலகுண்டு 6, வத்தலகுண்டு வத்தலகுண்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படிச்சாங்க எங்க ஸ்கூல்ல. நான் வந்து 7th 8th படிக்கும் போது கூட படித்தேன். வத்தலகுண்டுக்காரன் தான். அப்பெல்லாம் வந்து எங்களோட டாக் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து பொண்ணுங்களை பத்தி தான் இருக்கும். எந்த ஊர் பொண்ணோட அழகா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவான். அவன் சொல்லுவான், எங்க ஊர் வத்தலகுண்டு பொண்ணுங்க தாண்டா அழகுமா. உண்மையுமே அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல, உங்களுக்கு வந்து தெரியல எப்படின்ட்டு. நீங்க யாராச்சும் வத்தலகுண்டுக்காரங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவன் சொன்னது உண்மையா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இறங்கி போய் யாரையும் பார்க்க போறது கிடையாது. அசோக் லைலாண்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க, கீழே 2 டயர் கீழே. ஹில்ஸ்லாம் ஏறுறதுக்கு ஈச்சர் வந்து பெஸ்ட்டுங்க. அசோக் லைலாண்ட்லாம் வந்து எந்த இந்தியாவிலாலும் பெஸ்ட்டு. ஆட்டோ ஏசிலாம் வந்து திணறும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மிரட்டிடும். ஹெல்மெட்டு கண்ணாடி கொஞ்சம் புடைக்கணும். கொஞ்சம் வந்து பனி அடிச்ச மாதிரி இருக்குங்க. டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு தெரியல கேமரால. எனக்கு வந்து ஹெல்மெட்ல வந்து பனி அடிச்சிருச்சு. கொஞ்சம் திறந்து விட்டு போமா. அப்பா சாமி, ஐயோ கொல்ல அழகுங்க.
கொல்ல அழகுங்க. ஐயோ இவ்வளவு நேரம் செகண்ட் கியர்லயே வந்திருக்கேன். கருமம். குருவி, சிட்டுக்குருவி, அது குருவியா மைனாவான்னு தெரியல. வாழைத்தொப்பு. உண்மையாவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேட்டுப்பாளையம் கூப்பிட்டாங்க பிளாக் தண்டர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த பிளாக் தண்டர் தீம் பார்க்கு போயிருந்தேன்னா கூட எனக்கு இந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருக்காது. சீரியஸாவே எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சர்னா ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப இல்ல, ரொம்ப 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 பிடிக்கும் நேச்சர்னா. திரும்ப யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க, வழி விட்டுருவோம். அதாவது வந்து மோட்டாரை பொறுத்த வரைக்குங்க, டிரைவிங்ல நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து ஜாயின் பண்ணும் போது வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டாரை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கெட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல வர ஃபுல்லா ஏறி வரன்னு வச்சுக்கோ. வேண்டாட்டே நீ இவ்வளவு தூரம் ஏறி வரியா, நான் என் ரோட்ல நான் இதுதாண்டா ரோடு இதுதாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவன் கூட வந்து குடிவாதம் பிடிச்சி அவனுக்கு போட்டி போட்டு நம்ம ஓட்டணும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சிக்கல் தாங்க. ஆப்போசிட்ல வரவங்க நம்ம மேல அடிச்சாலும், நம்ம வழி கொடுக்காம அவங்க நம்ம மேல அடிச்சாலும் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிரச்சனை தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வழி கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சேஃப் ஆயிடும். பின்னாடி ஏதோ ஹார்ன் அடிக்கிறாங்க, பஸ்ஸா லாரியா பைக்கான்னு தெரியல. இதுக்கு தான் வந்து சைடு மிரர் வச்சுட்டு வரணுங்கிறது. இன்னும் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற ஏற இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போறது ரொம்பவே பெட்டர்னு தோணுது. இங்க பாருங்க, அழகா பாருங்க, அம்மா சாமி, அந்த இடம் சூப்பரா இருக்கு. போற வழியில இன்னும் பியூட்டிஃபுல்லான இடம்லாம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாலாம் இருந்துச்சுன்னா இறங்கி ஒரு போட்டோலாம் எடுத்துட்டு போவோம். ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது இந்த அழகு இருக்காது. ஏன்னா அப்பெல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். வெயில்ல வந்து இந்த பியூட்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் அழகை ரசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமிங் தான் கரெக்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மோட்டோ விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இல்லைடா உனக்கெல்லாம் மோட்டோ விளாக் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுனாலும் கீழே சொல்லுங்கள். நான் வருத்தமே பண்ண மாட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கூடிய சீக்கிரமே நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிடுவோம். கண்டினியூஸாக விளாகிங் பண்ண போகிறோம். அடிக்கடி இந்த மாதிரி நல்ல இடங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, டாட்டா பாய், see you.